ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பையிங் ட்ரூ யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கீங்க, இல்லை வில்லேஜ் பகுதியில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு வீட்டுக்கு பின்புறத்தில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக பண்ணுறதை பற்றின ஒரு ஐடியா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னா, பக்ரீத் கிடா வளர்ப்பு அல்லது கறிக்காக 3 மந்த்து 3 மாத கிடா வளர்ப்பு அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, பெரும்பாலும் கிராமப்புறத்தில் நார்மலாக இந்த வெள்ளாடுகளை வச்சு வீட்டுக்கு ஒரு 2 ஆடு இல்லை 3 ஆடுன்னு வளர்ப்பாங்க. நார்மல் மெத்தடு வில்லேஜ் சைடு கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு ஒரு 2 ஆடாக குறைஞ்சபட்சமாக 2 ஆடு வளர்ப்பாங்க. அது எப்படின்னா நார்மல் வெள்ளாடுகளை வைத்து வளர்ப்பாங்க. அது அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய குட்டிகளை வளர்த்து கொஞ்சம் விற்பாங்க. அந்த மெத்தேடு இல்லாமல் இது ஒரு புதிய மெத்தேடு. இது எப்படின்னா, நம்ம முக்கியமான சந்தைகளில் நம்ம சின்ன ஆட்டுக்குட்டியாக, அதாவது 13லேருந்து ஒரு 14 கிலோ சைஸில் செம்பரி ஆட்டுக்குட்டி, முக்கியமாக செம்பரி ஆட்டுக்குட்டிக்கு தான் இந்த மாதிரி ஒரு மெத்தேடு சூட் ஆகும். அதனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் முக்கிய சந்தைகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா எட்டயபுரம் சந்தை இருக்குது. மற்றபடி சேலத்தில் பார்த்திங்கன்னா மேச்சேரி, அந்த மாதிரி செம்பரிக்கிடாக்களுக்கான சந்தைகள் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த இடத்துல ஆடு வளர்க்க போகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, அந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன மாதிரியான ரக ஆட்டுக்குட்டிகள் நல்ல விற்பனைக்கு போகும் அப்படிங்கிற மெத்தடே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ பொதுவாக எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் பொட்டுக்குட்டி அந்த மாதிரி ரகங்கள் நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. அது வளர்ந்த பிறகு பார்க்குறதுக்கும் ஒரு அட்ராக்டிவான தோற்றத்தில் இருக்கும். அது விற்பனை செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி குட்டிகளை இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மாதிரியான ஒரு 13 கிலோ 14 கிலோ ஸ்டேஜில் உள்ள குட்டி, இதுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்லேருந்து 4 மந்த்துக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு குட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இது ப்ராப்பராக அதோட தாய் கூட ஒரு 3 மந்த்லேருந்து ஒரு 4 மாதங்கள் வரை வளர்ந்துருக்கும். அதனால் இது காலநிலை சூழ்நிலை, இந்த வெப்பநிலைகளை கொஞ்சம் தாங்கி வளரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகளை நம்ம எடுக்கணும். இப்போ கறிக்காகவோ இல்லை பக்ரீத் கிடாக்காகவோ வளர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சந்தைகளில் எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி சூஸ் பண்ணணும்னா, அது ஒரு மினிமமாக 14 டு 15 கிலோ இருக்கணும். அதோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டு 4 மாதங்கள் இருக்கணும். ஸோ இந்த ஆடுகளை எப்படி சூஸ் பண்ணுறதுனா, அதோட ரகத்தை பார்க்கணும். ரகம்னா அவங்களுக்கு காதோட நீளத்தை பார்க்கணும், அப்புறம் ஆட்டுக்குட்டியோட நீளத்தை பார்க்கணும், அப்புறம் காலோட தடிமன், அதாவது பின்னங்காலில் தடிமன் பார்க்கணும். இந்த நெட்டு போக்காக நீளமாக இருந்தால் தான் நல்ல ப்ரீடு சூஸ் பண்ணுறது தான் முக்கியம். நீங்கள் என்ன தான் சுமாரான ப்ரீடை சூஸ் பண்ணி அதுக்கு தீவனங்கள் கொடுத்தாலும் அந்தளவு வளர்ச்சி இருக்காது. இப்போ நீல வாக்கில் நீல வளங்கொண்ட ஆடு, கால் தடிமன் அந்த மாதிரி சைஸில் கொடுத்தா தான் நீங்கள் வளர்க்கும்போது நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான லுக்கில் ஒரு கொம்பு தோரணையோட சூப்பரான ஆட்டுக்குட்டியாக மாறி வரும். அப்போ தான் உங்களுக்கு விற்பனை செய்யவும் எளிமையாக இருக்கும். அந்த மெத்தடில் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது மார்க்கெட்டில் இப்போ ஜோடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13லேருந்து 14,000 ரூபாயில் அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியோட ப்ரைஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 6,500லேருந்து 7,000 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நம்ம குட்டி சூஸ் பண்ணும்போது நல்ல குட்டிகளாக சூஸ் பண்ணணும். இதை நீங்கள் ஆடு வளர்த்து சிறு அனுபவங்கள் இருந்தால் போதும், இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் வளர்த்துடலாம். மினிமமாக நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து ஒரு 4 டு 5 குட்டி வீட்டுக்கு பின்புறத்தில் விட்டு வளர்க்குறீங்க. இது மேய்ச்சல் முறையை காட்டிலும் இதுக்கு வளர்ப்பு தீவனங்கள், அதாவது உளுந்தந்தூசி, துவரந்தூசி, அப்புறம் கோதுமை தவிடு, மற்ற உடைச்ச சோளங்கள் இதெல்லாம் கொடுத்து, அப்புறம் ஆட்டுக்குன்னு குச்சி தீவனங்கள் இருக்குது, புண்ணாக்கு வகைகள் இருக்குது, கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி வகைகளை சரி விகிதத்தில் நீங்கள் கலந்து நீங்கள் வாங்கின குட்டிகளுக்கு ஸ்டார்டிங் லெவலில் கொஞ்சம் அளவில் தான் வைக்கணும். நீங்கள் அதிக அளவில் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா, அது பொதுவாக தாய் ஆட்டு கூட இருந்த ஆட்டுக்குட்டிகள் அது மேய்ச்சல் முறையில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தீவன இறைகளை சாப்பிட்டு அதுக்கு பழக்கம் இருக்காது. செரிமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு மினிமமாக கொடுக்கணும். சின்ன சின்ன மேய்ச்சல் முறைகளை காட்டிக்கிறணும். அப்புறம் மினிமமாக கொடுக்க அது செட் ஆகும். உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு, உங்கள் தண்ணி, உங்கள் இறைகளுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 50 கிராம்லேருந்து படிப்படியாக ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி காஞ்ச வைக்கோல் வகைகள், அப்புறம் கடலைக்கொடி அந்த மாதிரி வகைகளை கொடுக்கலாம். நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கும்.
இப்போ நீங்கள் ஆட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி மெத்தடுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழக்கணும். அப்புறம் வந்து முக்கியமாக ஆட்டுக்கு வந்து நீங்கள் நீண்ட நாள் வளர்க்க போகிறீங்க, ஒரு 6 மாதம் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஆட்டுக்கு தேவையான முக்கியமானது நோய் மேலாண்மை. நோய் மேலாண்மை வந்து முக்கியமாக வேணும். அது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கோட் ஃபார்மை நடத்தி கொண்டு போக முடியும். ஸோ நோய் மேலாண்மை எப்படி இருக்குன்னா, நீங்கள் பக்கத்தில் அருகாமையில் இருக்க கால்நடை மருத்துவமனையிலோ அல்லது வந்து கால்நடை டாக்டரையோ அணுகி நீங்கள் அந்த ஆட்டுக்கு என்னென்னலாம் மருத்துவ தடுப்புகள் பண்ணலாம், அதாவது வரும் முன்னாடி காக்கணும் நோயை. அதனால் நோய் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்களுக்கு வேக்சின் பண்ணலாம் அப்படின்னு பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து குடல் புழு நீக்க மருந்து, அதாவது டிவார்மிங் கொடுத்தா தான் நீங்கள் வந்து இந்த ஆடுகள் நல்லா இறை எடுக்கும், அதுக்கு தேவையான சத்துக்கள் அந்த ஆட்டுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அதாவது நீங்கள் கால்நடை ஆலோசகர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறணும் இந்த மெத்தடெலாம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கழிச்சல் நோய், அப்புறம் வாய்க்கான கால்கான இந்த மாதிரி நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஆடுகளுக்கு. அதனால் அதுக்கு தேவையான பிபிஆர் தடுப்பூசி, அந்த மாதிரி தடுப்பூசிகள் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஆட்டுக்குட்டிக்கு தேவையான தடுப்பூசிகளை கால்நடை டாக்டர்கிட்ட சொல்லி போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறமா குட்டி தேர்வு எந்த மந்த்து பண்ணலாம்னா மழை காலத்துலேயோ அந்த மாதிரி குளிர்காலத்துலையோ நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நோய் பாதிப்புக்கு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சந்தைகளில் குட்டிகள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அனுபவம் உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களை அனுபவம் வாய்ந்த ஆட்களை கூட்டிகிட்டு போய் அதை செக் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா கழிச்சல் உள்ள குட்டிகளோ நோய் பாதிப்புள்ள குட்டிகளோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிடும். ஸோ நல்ல குட்டிகளாக எப்படின்னா ஜனவரி மாதம் அந்த மாதத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு கிளைமேட்டும் கூட, நல்லா அடுத்து வர்ற மாதங்கள்லாம் வெயில் காலம், உங்களுக்கு குட்டிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நல்ல முறையில் வளர்த்து நல்ல முறையில் விற்பனை செஞ்சிடலாம். அதனால் நீங்கள் அந்த மாதத்தை சூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் புதுசாக வளர்க்க போகிறீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி அந்த மந்த்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா குட்டிகளோட க்ரோத் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு தீவனமாக எடுத்துக்கணும், நல்லா வேகமாக வளரும். அந்த மாதிரி ஒரு காலநிலை அதுக்கு அமையும். அதனால் நீங்கள் அந்த மந்த்தில் எடுத்திங்கன்னா விற்பனை வாய்ப்பும், நீங்கள் வந்து பக்ரீத் எய்ம் பண்ணாலும் அந்த ஒரு 6 to 7 மந்த் வளர்த்திங்கன்னா அந்த பக்ரீத்துக்கான ஒரு நேரமும் வந்துடும். நல்ல ஒரு கிடாவாக சைஸான கிடாவாக நீங்கள் வளர்த்து விற்கலாம். இப்போ நீங்கள் வாங்குறது வந்து 7,000 ரூபாய்க்கு ஆவரேஜாக வாங்குறீங்கன்னா அதுக்கு தீவன செலவு எல்லாம் போக உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 1,500லேருந்து ஒரு 2,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு குட்டி வளர்த்திங்கன்னா. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 5 மாதம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்க ஒரு குட்டியை, அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா நீங்கள் 5 மாதத்துக்கு ஒரு குட்டி மேலே உங்களுக்கு 10,000 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 குட்டி வளர்க்குறீங்கன்னா ஒரு 40லேருந்து 50க்குள்ளே உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ராப்பரான முறையில் வளர்க்கணும். நீங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் வளர்க்கணும்னு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான சரிவீத உணவுகளை கொடுத்து வளர்த்தா தான் அதற்கான வெயிட் கெயின் நல்லா இருக்கும். அதாவது மந்த்லி நீங்கள் வந்து ஒரு 5 to 6 கிலோ ஏறுற அளவுக்கு குட்டிகளை சரிவிகித உணவாக கொடுக்கணும். புரோட்டீன் அதிகமான உணவுகள், இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற குச்சி தீவனங்கள் அதையும் கலந்து கொடுத்திங்கன்னா அதுக்கு தேவையான மினரல் மிக்ஸ் இதெல்லாம் கலந்து கொடுத்திங்கன்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நல்லாயிருக்கும். அந்த குட்டியானது சூப்பரான க்ரோத்தில் வரும், பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். இப்போ வாங்க வர்றவங்களுமே அது அட்ராக்டிவாக இருக்கும், அதை கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. நீங்கள் சரிவிகித உணவு கொடுத்து வளர்க்கவில்லை என்றால் அதோட தோற்றத்திலே வித்தியாசமாக இருக்கும். தோற்றங்கிறது குட்டிகளோட வளர்ச்சி நல்லா இருக்காது. எப்படின்னா நீங்கள் உணவு முறையை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷைனிங் ஆகும் குட்டிகள். அதாவது நீங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்த்திங்கன்னா அது என்ன ஆகும்னா முடி சுருண்டு அந்த குட்டி பார்க்குறதுக்கு தோற்றம் நல்லா இருக்காது, மினுமினுப்பு கொடுக்காது. இப்போ நீங்கள் கை தீவனம் கொடுக்கறதுனால நல்ல ஒரு மினுமினுப்பு, நல்ல ஒரு ஹைட்டு, நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவான தோற்றத்தில் வந்து ஆட்டுக்குட்டி நல்லா ஒரு வளர்ச்சியாக கிடா குட்டியாக ஆகும். ஸோ நீங்கள் வந்து சரிவிகித கலப்பு தீவனங்களை கொடுத்து வளர்க்குறது தான் சரியான முறை. ஸோ இப்போ இந்த மெத்தட் எப்படின்னா நீங்கள் இது சைடு பிஸ்னஸாக பார்க்கலாம். பார்ட் டைமாக ஒரு இன்கம், ஒரு நீங்கள் சின்ன குட்டியில் வாங்கிட்டு வளர்க்குறீங்க, ஒரு 5 மாதம் வளர்க்குறீங்க அப்படின்னா பார்ட் டைமாக இதுக்கு காலைல ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை, இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரை ஃபீட், அதாவது காஞ்ச உங்களுக்கு வைக்கோலோ அல்லது கடலை கொடியோ அது கட்டினீங்கன்னா அது சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான ப்ராப்பரான தண்ணிகள், அதாவது ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணிகளை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து இந்த ஆட்டுக்குட்டிகளை வளர்க்கும். உங்களுக்கு பின்னாடி ஒரு சிறிய இடம் இருந்தாலே போதும். அதில் நீங்கள் வந்து ட்ரையல் மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு 4 குட்டியிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா
உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதோட நோய் மேலாண்மை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா, நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 10லேருந்து 12, 15, 20, 30ன்னு நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாம். நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் பெரிய இடம் தேவைப்படும். அது போக வந்து நீங்கள் பராமரிப்பு அமைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா பராமரிப்பு ஏன் அமைக்கிறோம்னா, இப்போ ஆடுகளுக்கு வந்து சுகாதாரம் முக்கியம். இப்போ தரையில் நீங்கள் விட்டு வளர்த்திங்கன்னா அதோட யூரினாக இருக்கட்டும், அதோட புழுக்கையாக இருக்கட்டும், எல்லாமே அந்த இடத்துலையே கிடக்கும். அதிலேயே படுக்க வாய்ப்பு இருக்குது குட்டிகள். அதிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிருமி தொற்று இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பராமரிப்பு மேலேனா நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஹைட்டில் வச்சுருப்பீங்க, ஒரு 6 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். இப்போ அதோட புழுக்கையானது யூரினானது எல்லாமே கீழே ட்ரையாக ஃபுல்லாக கீழே மண்ணில் போயிடும். ஸோ அதுக்கு நோய் எதிர்ப்பு வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா அதோட கிருமி தொற்று வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி மெத்தடுகளில் நீங்கள் வளர்க்கும்போது அதிக அளவில் வளர்த்துக்கலாம், உங்களுக்கு பராமரிப்பும் குறையும். இப்போ சின்ன லெவலில் வளர்க்கும்போது தரையிலே விட்டு வளர்த்துக்கலாம். சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்தாலே போதும். ஒரு சின்ன உங்களுக்கு அமைப்புகளை அமைத்து அதுக்கு தேவையான ஃபீடர்னால் உங்களுக்கு வந்து ட்ரை ஃபீடர் போடும்போது அதுக்கு தேவையான அந்த ரேக் சிஸ்டம் வச்சு அதில் ட்ரை ஃபீடு, அதாவது கடலைக்கொடி, புண்ணாக்கு, அப்புறம் சோளம், மற்ற மக்காச்சோளம், உளுந்து தூசி, பொட்டு, இந்த மாதிரி வகைகளை எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அது நல்லா ப்ராப்பரான வெயிட் கெயின் ஆகும். அதாவது நீங்கள் கொடுக்குற ஃபீடு வந்து 1 மந்த்துக்கு வந்து 5 to 6 கிலோ ஏறணும். அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொடுக்கணும். இப்போ மார்க்கெட்லேயுமே ஆட்டுக்கு தேவையான கலப்பு தீவனம் கிடைக்கிது, அது வாங்கி போனாலும் போடலாம். இப்போ வந்து அது கிலோ 35லேருந்து 40 ரூபா வரை வரும். அந்த மாதிரி தீவனங்களும் இருக்குது. அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் வரும். இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சரி விதத்தில் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், அதுவும் நல்ல க்ரோத் வரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கிடா வளர்ப்பு முறையில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ஒன்ஸ் உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இதை கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். இப்போ ஆடு வளர்ப்பை பொறுத்தவரையில் நோய் வரும் அதிக காலம்னா, நோய் வரக்கூடிய காலம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், அந்த மழை காலம், குளிர்காலம். இந்த 2 காலத்தை நீங்கள் கடந்து போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆடு வளர்ப்பு சக்ஸஸ் தான். அதாவது பெரும்பாலும் புதிய முயற்சியில் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆடு வளர்ப்பை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஜனவரி மாதத்தில் எடுத்து வளர்க்குறது தான் கரெக்டானது. ஏன்னா உங்களுக்கு குளிருமே அந்த டயத்தில் குறையிறதுக்கான டைமும், அது போக மழையுமே இருக்காது. ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் ஆடுகள் எடுத்து வளர்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்கும் ஆடுகளுக்கு. அதுபோக இறை, அதாவது ஃபீடானது நல்லா எடுக்கும் ஆடு. ஏன்னா இந்த குளிர் டைமும் மழை டயத்துலேயும் மழையில் நனைஞ்சு அந்த மற்ற குளிரில் நடுங்கிட்டு இருந்துச்சுன்னா ஆடு அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீடு எடுக்காது. ஸோ வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் 13 கிலோவில் குட்டி எடுத்திங்கன்னா உங்கள் இடத்துக்கு செட் ஆகி வர்றதுக்கு ஒரு 10 கிலோ ஆயிரும். ஸோ உங்களுக்கு லாஸ் தான். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆடோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி தான் பெஸ்ட்டான உங்களுக்கு டைமிங்கு. அதிலேருந்து எடுத்து அந்த ஆடுகளை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அதுக்கு வேக்சின் கொடுத்து அதுக்கு தேவையான கலப்பு தீவனங்களை கொடுத்து ஓரளவுக்கு மேலே உங்கள் இடத்து செட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஈவினிங் ஒரு முறை மேய்ச்சலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஒரு 5 to 6 1 hour சும்மா அதுக்கு வெளியில் நடக்கிறதுக்காக ஒரு ஈவினிங் 5 to 6 வந்து கொடுத்திங்கன்னா அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுபோக அதோட க்ரோத் வந்து அபார வளர்ச்சியாக இருக்கும். ஆடுகள் பார்க்க சைனிங் தோற்றத்தில் சூப்பரான லுக்கில் வரும். ஸோ இந்த மாதிரியான ஆடு வளர்ப்பு முறை வந்து சூப்பரான பிஸ்னஸ் மெத்தேடு தான். நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஆடுகளுக்கான ஒரு 30லேருந்து 40 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. 40,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபீடு மற்றும் அதுக்கு தேவையான வேக்சின்ஸ் தான். அது போக உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 2,000 ரூபா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாதம் வளர்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 ஆட்டுக்குட்டிக்கு ஒரு 40,000 சாலிடாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து இதோட லாபங்கள் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. முன்ன பின்ன கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆடு வளர்க்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுபோக ஆடு வளர்க்கணுன்னு ஆசைப்படுற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பார்ட் டைமாக அவங்க வீட்டுக்கு பின்புறத்தில் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த புதிய வீடியோக்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு, அப்புறம் வந்து ஃபார்மிங் ரிலேட்டடு, மற்றபடி உங்கள் விவசாய ரிலேட்டட் மற்றும் என்ன தொழில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி
தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ போட உள்ளோம். இது போன்ற கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து என்னெல்லாம் வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. இந்த ஆடு வளர்ப்பு, சண்டைக்கிடா வளர்ப்பு குட்டிகள் சம்மந்தமான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ள தகவலாக இருக்கும். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வீடியோக்கள் போடலாம், எந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தேவை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், கண்டிப்பாக நம்ம இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நம்ம பையிங் டூ சேனலில் கண்டிப்பாக சந்திக்கலாம். வேறு என்னெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான நான் உங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரித்து கண்டிப்பாக வீடியோவை மேக் பண்ணி நாங்கள் இந்த சேனலில் அப்லோடு பண்ணுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இனி வரக்கூடிய புதிய வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். வேறு என்னெல்லாம் பதிவு தேவைகள் என்பதே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்களை நம்ம ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமாக உங்களுக்கு தொழில்முறை ஐடியா வேணும்னாலும் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இது போன்ற தகவல் தொடர்ச்சியாக கிடைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோக்கள் நல்ல ஒரு ரீச் ஆகும். கண்டிப்பாக அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக நிறைய மக்களை சென்றடைங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். கண்டிப்பாக ஃபார்மிங் சம்மந்தமான எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கண்டிப்பாக அந்த சேனலில் கொடுப்போம். அதுபோக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய தொழில்முறை ஐடியாக்களை நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த மாதிரி ஐடியாக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வீடியோக்களில் ஒரு பயனுள்ள தகவல்களை நம்ம தெரிவிக்கும் பொழுது அதற்கான முழு விவரங்களை நீங்கள் புரிந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். கண்டிப்பாக இந்த தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த ஆடு வளர்ப்பு சம்மந்தமான மேலும் உங்களுக்கு தகவல்கள் இன்னும் உங்களுக்கு பயிற்சி பெறணும்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே கால்நடை பயிற்சி மையங்கள் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதனை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அதுபோக மற்றும் நீங்கள் பக்கத்தில் உங்கள் அருகாமையில் யாராவது ஆடு வளர்த்தாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணை மெத்தடில் வளர்த்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஆடுக்கு சம்மந்தமான தீவன முறைகளை பயிற்சி எடுத்துக்கலாம். அதுபோக வந்து அதற்கு என்னெல்லாம் வேக்சின்ஸ் கொடுக்கலாம், பண்ணலாம், எப்படிலாம் நோய் மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவல்களும் எடுத்துக்கலாம். ஆடு வளர்ப்பில் முக்கியமான ஒரு அம்சம்னா பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை தான் முக்கியமாக ஒன்று பண்ணணும். ஏன்னா நோய் மேலாண்மைங்கிறது முக்கியமான ஒன்று. அப்போ தான் உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் நோய் மேலாண்மை மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஆடு வளர்ப்பு ஆரம்பிப்பது மிகவும் நன்றாக ஒரு முறையாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நாங்கள் அதிகமான வீட்டிலேருந்தே லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழில்முறை வாய்ப்புகளை வந்து நாங்கள் கண்டினியூஸாக தர உள்ளோம். கண்டினியூவாக ஆதரவு பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதிகமான சப்ஸ்கிரைப் பண்ண தான் எங்களோட சேனல் க்ரோத் ஆகும். நிறைய மக்களை போய் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ லைக்ஸ் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட க்ரோத் ஆனது அதிகமாக இருக்கும். நிறைய மக்களை போய் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தான் நாங்கள் வந்து நிறைய வீடியோக்கள் போடுறதுக்காக ஒரு உந்துதலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இது போன்ற மேலும் தகவல்களுக்கு எங்கள் பையிங் ட்ரூ யூடியூப் சேனலுக்கு வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஆடு வளர்ப்பு சம்மந்தமான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்கள்கிட்ட ஐடியா கேட்டிருந்தால் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். முழு தகவல் இந்த ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக இந்த சீப்ஸ், அதாவது நம்ம பக்ரீத்து கிடா வளர்ப்போ அல்லது செம்பரி கிடா வளர்ப்பு சம்மந்தமான அனைத்து தகவல்களும் இதில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ்.